அதே பண்பை பெற்றவர் நம்முடைய பேராசிரியர் வி அரசு அவர்கள். அவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய அடிப்படை என்பதை நான் பார்க்கிறேன். அவருடைய அறிவாற்றலுக்கு இணையாக அவர் தன்னை சுற்றி உருவாக்கி இருக்கக்கூடிய மாணவர் படை என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த மாணவர் படை அந்த இன்றைக்கு பேராசிரியர் வி அரசு அவர்களுடைய ஒரு அறிவு பரம்பரையாக நிச்சயமாக நாளை திகழப்போகிறது. அந்த வகையிலே நம்முடைய பேராசிரியருக்கும் நாவாவுக்கும் பேராசிரியர் அரசுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமை, இடதுசாரி இயக்கம், இடதுசாரி சிந்தனை என்பதில் மட்டுமல்ல, இந்த இயக்க அடிப்படையும் இரண்டு பேருக்கும் இருக்கிறது என்ற செய்தியை மட்டும் சொல்லி நம்முடைய அன்புக்குரிய பேராசிரியர் வி அரசு அவர்களை தமிழியல் ஆய்வு மரபு ஆராய்ச்சி இதழில் நாவா என்ற பொருண்மையில் உரையை தருவதற்காக நாம் எல்லோர் சார்பிலும் மிக்க அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்வில் பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த ராமச்சந்திரன் ரொம்ப நுணுக்கமான ஆள் என்று நான் நினைப்பது உண்டு. ஏனென்னு சொன்னால், இந்த 60 கூட்டங்களில் நாவாவை பற்றி 50வது கூட்டத்தில் நான் பேசினேன். இப்பொழுது 60லும் அதை பேச வைத்திருக்கிறார் அவர். இந்த 50ல் பேசியதை நான் ஒரு விரிவான கட்டுரையாக எழுதி நவாவின் ஆராய்ச்சி இதழில் கூட வெளிவந்தது. நவாவின் அரை நூற்றாண்டு ஆய்வு பயணம் என்ற பெயரில் நான் வெளியிட்டதாக எனக்கு நினைவு. எனவே இந்த சிங்காரவேளர், ஜீவா, நாவா என்ற இந்த குறியீடுகளை ஒரு மிகப்பெரிய அடையாளமாக கொண்டு கங்கா அவர்களும் அதை போல ராமச்சந்திரனும் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருவது என்பது பெரிய வியப்பளிக்கக்கூடிய செய்தி. இந்த வாட்ஸ்அப்பில் நாள்தோறும் அவர்கள் அனுப்பக்கூடிய அந்த லிங்க் நான் பார்க்கிற பொழுதெல்லாம் தொடர்ச்சியாக இதற்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுகிற இவர்களுடைய செயலூக்கம் எனக்கு மிகுந்த வியப்பையும் ஆச்சரியத்தையும் தந்தது. அந்த வகையில் இன்றைக்கு நான் இந்த பேசுவதற்கு ஒத்துக்கொண்டது கூட அவர்களுடைய அந்த கடுமையான உழைப்பும் நேர்மையும் அது சார்ந்து செயல்படுகிற தன்மைக்கும் கண்டிப்பாக நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படையான நோக்கமாக இருந்தது. இந்த கூட்டத்தில் ஏறக்குறைய ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் மிக மிக கொண்டாடப்பட வேண்டிய நம்முடைய ஆசிஸ் சுப்பிரமணியம் இருக்கிறார். அது மாதிரி இலங்கையில் உள்ள ரவீந்திரன், மௌனகுரு எல்லோரும் இருக்கிறார்கள். அதே போல இந்த வாழ்த்துறை என்ற பெயரில் அறமும் காமராசும் விரிவாக என்னை பற்றி சொல்லிய செய்திகளுக்கெல்லாம் நன்றி. நான் இந்த உரையில் என்ன பேசப் போகிறேன், எதற்காக நான் இதை ஒத்துக்கொண்டேன் என்று சொன்னால், ராமச்சந்திரன் கேட்ட பொழுது தமிழ் ஆய்வு மரபில் நவாவினுடைய ஆராய்ச்சி, குறிப்பா அந்த ஆராய்ச்சியில் அவர் எழுதிய கட்டுரைகள், அவை எவ்வகையான பங்களிப்பை செய்திருக்கின்றன. தமிழ் ஆய்வு மரபு என்று ஒன்றை நாம் ஒரு கோடிட்டு காட்டுவோமானால், அதில் நவாவின் ஆராய்ச்சி கட்டுரைகள் என்ன மாதிரியான வகிபாகத்தை பெற்றிருக்கிறது என்பது பற்றிய உரையாடலாக நான் உங்களிடம் கருத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய உரை ஒரு 4 பகுதிகளாக அமைய என்று விரும்புகிறேன். ஒன்று, இந்த தமிழ் ஆய்வு மரபு என்பதை நான் எப்படி புரிந்து வைத்திருக்கிறேன் என்ற செய்தி. இரண்டாவதாக, நாவா தம்முடைய ஆராய்ச்சி இதழில் எப்படி அந்த ஆய்வு மரபை கட்டமைத்து உருவாக்கினார் என்பது பற்றிய செய்தி. மூன்றாவதாக, நாவா அந்த ஆராய்ச்சியில் எழுதிய கட்டுரைகள், அந்த கட்டுரைகளின் ஊடாக அவர் என்ன செய்தியை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார் என்பது பற்றிய சில விவரணங்கள். இறுதியாக, நவாவின் இந்த செயல் இன்றைய தமிழ் சூழலில் எப்படியான மதிப்புறு
விஷயமாக அது இருக்கிறது, அதை எப்படி பார்க்க வேண்டும் என்பது பற்றி பேச நான் விரும்புகிறேன். இப்ப எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் ஒரு 5 to 10 நிமிடங்கள் என்ற கணக்கு போட்டால் ஒரு 35-40 நிமிடங்களுக்குள் நான் கண்டிப்பாக முடித்து விடுவேன். அது ரொம்ப நீண்டு போனது மாதிரியான உணர்வு வருமே என்று சொன்னால் நடுப்பறையை நிறுத்திப்பேன். இதுல நான் முதல் கட்டத்தில் இந்த தமிழ் ஆய்வு மரபு என்று சொல்லுகிற பொழுது மிக முக்கியமான அண்மை கால நம்முடைய தொல்பொருள் ஆய்வுகள் வழி இந்தியா என்ற இந்த நிலப்பகுதியில் 2 விதமான மொழி, 2 விதமான பண்பாடு, இது சார்ந்த வரலாறு, அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இன்றைக்கு மிக தீவிரமாக கூர்மைப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காலத்திற்கு முன்பு கூட இந்த 2 விதமான தன்மைகள் குறித்து இடதுசாரிகள் செய்த ஆய்வுகளில் கூட இடம்பெற்றிருப்பதாக நான் கருதவில்லை. நாவாவும் அதை எப்படி செய்திருக்கிறார் என்பதை நான் பின்னர் சொல்லுகிறேன். ஆனால் நாவா செய்திருக்கிறதிலிருந்து இந்த தன்மையை எப்படி நாம் பெறுகிறோம் என்பதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது இந்த 2 தன்மையின் முக்கியத்துவம் என்ன? நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிற இந்த வரலாற்று தரவுகளை அடிப்படையாக கொண்டு 3500 தொல்பழம் இரும்பு காலம், 8000 தொல்பழம் மக்கள் வாழ்ந்த காலம், சிந்து சமவெளி 3500 தொடக்கம் பிற்காலம் 1900 வரை, அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நம்முடைய சங்க இலக்கிய பிரதிகள், அது சார்ந்து ஏறக்குறைய முன்பகுதியில் ஒரு 5000 ஆண்டுகளும் பின்பகுதியில் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளும் எல்லாம் சேர்த்து இந்த 7000-8000 ஆண்டுகளுக்கான இந்த வரலாற்று போக்கில் தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த மொழியை பேசக்கூடிய மக்களும் அந்த மக்கள் வாழ்ந்த நிலங்களாக கருதப்படுவையும் கூட எப்படி தனக்கான தனித்த அடையாளங்களை இந்த நெடுங்காலம் பெற்றிருக்கிறது என்பதை பற்றிய ஆய்வுகள் இன்றைக்கு கூர்மையாக வெளிப்படுத்தப்படுகின்றன. இது இடையில் ஒரு 1000 ஆண்டுகள் இந்த தன்மைக்கு எதிர்வினையாக நம்மோடு கூடியிருந்த சமஸ்கிருத மரபு சார்ந்த தன்மைகள் எப்படி இதற்குள் செய்த ஊடாட்டங்கள், அது இந்த மரபின் வளர்ச்சியாக அமைந்ததா அல்லது இந்த மரபுக்கு சீர்கேடு செய்ததா என்ற உரையாடல்கள் எல்லாம் அண்மை காலங்களில் இந்திய அளவில் உருவாகி இருக்கிற ஒரு அரசியல் பின்புலம் சார்ந்து தீவிர விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய காலமாக இது வந்திருக்கிறது. இதற்கு முன் நாம் இப்படி இதை பார்ப்பது இல்லை. இப்படியான விசாரணையை தீவிரப்படுத்துவதன் வழியாகத்தான் பல தலைவர்கள் மிக முக்கியமாக பேசப்படுகிறார்கள். இதுவரை பெரிதும் பேசப்படாத அம்பேத்கராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் இன்றைக்கு மிக தீவிரமாக உரையாடலுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் இந்திய அளவில் உருவான இந்த அம்சத்தினுடைய வேறு விளைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தமிழ் மரபு என்பது, தமிழ் மரபு சார்ந்த இந்த வளர்ச்சி வரலாறு என்பது நீண்ட நெடிதாக இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ளுகிற இந்த ஆய்வு என்று சொல்லுகிற ஒரு மரபு என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதில் நமக்கு நம்முடைய மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஏறக்குறைய ஒரு 90க்கும் மேற்பட்ட குடிகள் குறித்த குறிப்புகள், அதோடு வாழ்ந்த சிற்றரசர்கள் அவர்களை பற்றிய குறிப்புகள், இப்படி சமச்சீரற்ற சமூகமாக வாழ்ந்த ஒரு சமூகம். இந்த சமச்சீரற்ற சமூகம் என்கிற இந்த சொல்லாட்சியை உருவாக்கியவர் நமது பேராசான் சிவத்தம்பி அவர்கள். அது ரொம்ப ஒரு பொருள் வாய்ந்த ஒரு சொல்லாட்சி. அந்த சமச்சீரற்ற சமூக மரபிலிருந்து உருவாகி ஒரு வரலாற்றுக்கு பிந்திய காலம் ஒரு 500 தொடக்கம் நம்முடைய மரபில் ஏற்பட்ட மடைமாற்றம், அதில் நம்முடைய ஆய்வு மரபுகள் என்பவை நம்முடைய தொல் மரபுகள் சார்ந்த ஆக்கங்களை தொகுப்பது என்ற ஒரு மரபாக, அது எல்லா செவ்விலக்கிய மரபுகளிலும் இருந்தாலும் நம்முடைய செவ்விலக்கியங்களிலும் அது 5 to 9 வரை தமிழில் நடந்தது ஒரு மிக முக்கியமான ஆய்வு மரபாக நான் கருதுகிறேன். அதை போல 9ஆம் நூற்றாண்டு தொடங்கி 16ஆம் நூற்றாண்டு வரை இப்படி தொகுக்கப்பட்ட
பிரதிகளை பற்றியான விரிவான உரையாடல்களை நடத்திய அறிஞர்களாக உரையாசிரியர்கள் என்ற ஆய்வாளர்களை நான் பார்க்கிறேன். இது தமிழ் சமூகத்தினுடைய மிக முக்கியமான 2ஆம் கட்ட ஆய்வு மரபு என்று நான் கருதுகிறேன். 3ஆம் கட்டமாக இந்த 16ஆம் நூற்றாண்டு வரை இருந்த இந்த தொடர்ச்சி என்பது 17, 18, 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலம், இந்த 3 நூற்றாண்டுகளில் அது அறுபட்டது. அதற்கான காரணம் அன்றைக்கு இருந்த இந்த தமிழ் சமூகத்தின் வாழ்முறை, ஆட்சியாளர்கள், அது சார்ந்த பல்வேறு ஊடுருவர்கள், இது சார்ந்து அந்த தொடர்ச்சி முன்னெடுக்கப்படவில்லை. மாறாக அந்த காலங்களில் சமஸ்கிருத மரபும் வேதாந்த மரபுகளை பெரிது பேசக்கூடிய சைவ சித்தாந்த மரபுகளும் உருவான காலமாக அது இருந்தது. இந்த மரபுகளை எல்லாம் தூக்கி எறிந்து 19ஆம் நூற்றாண்டில் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை என்ற ஒரு மனிதன் தொடங்கி ஒரு மிகப்பெரிய பழைய காலத்தில் இருந்த, அதாவது நம்முடைய தொழில் இலக்கிய மரபில் மனிதர்கள் சிந்தித்த மரபின் தொடர்ச்சியை அவர் மீண்டும் கட்டமைக்க தொடங்குகிறார். அந்த தொடர்ச்சியில் தமிழ் ஆய்வு மரபு என்பது 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் இருந்து பெரும்பகுதியான சைவ பெருமக்களால், சைவ புலமையாளர்களால், அவர்கள் நடத்திய அந்த டமிலியன் ஆன்டிகுரியாக இருக்கட்டும், சித்தாந்த தீபிகையாக இருக்கட்டும், இந்த மரபுகளின் ஊடே ஐரோப்பிய புத்தொலி மரபில் செய்யக்கூடிய ஆய்வுகளை இவர்கள் முன்னெடுக்க தொடங்குகிறார்கள். அது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையின் வழிகாட்டுதலில் உருவான ஒரு பெரிய கூட்டம். அதில் ஒன்றே ஒரு தகவலை மட்டும் சொல்லுகிறேன். 1863 பிரித்தானியர்கள் தொல்பொருள் ஆய்வுத்துறை என்ற ஒன்றை உருவாக்கினார். இவர்கள் 1905 தமிழ் தொல்லியல் துறை, தமிழ் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்றை உருவாக்கிய அளவிற்கு அவர்களுடைய இந்த வரலாற்று புலம் சார்ந்த ஆய்வு மரபு என்பதெல்லாம் உருவானது. இதனுடைய விளைவுதான் செந்தமிழ் பத்திரிகை, சைவ சித்தாந்த சமாஜம் என்ற பெரிய நிறுவனம், அதை தொடர்ந்து உருவாகி வந்த பல்வேறு அமைப்புகளும் அது சார்ந்த பத்திரிகை வெளியீடுகளும், இவைகள் எல்லாம் ஏறக்குறைய 1950கள் வரை நம்முடைய ஆய்வு மரபுகளாக அவை வடிவம் பெற்று வந்தன என்றாலும், இதில் இடையில் 1930 தொடக்கம் நமக்கு இடையீடாக உருவாகி வந்த பல்கலைக்கழகங்கள், அவற்றின் ஆய்வு மரபுகள் மிக முக்கியமானவை. அதில் அதன் விரிவான வரலாறு பேச்சுக்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால் இரண்டு குறியீடுகளாக பேராசிரியர் வையாபுரி பிள்ளையையும் பேராசிரியர் தேப்போமி அவர்களையும் நான் அதற்கின் குறியீடுகளாக, பல்கலைக்கழகம் சார்ந்த ஆய்வு மரபுகளாக நான் புரிந்து கொள்கிறேன். இப்படி உருவாகி வந்த இந்த வையாபுரி பிள்ளை சார்ந்த மரபாக இருந்தாலும் சரி, தேப்போமி மரபாக இருந்தாலும் சரி, அது 50களின் இறுதியில் நடுப்பகுதியில் உலகில் தோன்றிய புதிய பரிமாணங்களை தனக்குள் உள்வாங்கிய ஒரு தமிழியல் ஆய்வு மரபாக அவை வடிவம் பெற்றன. அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதில் தேப்போமி ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தார். அவர் இந்த மொழியியல் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் இருந்த ஒரு புலத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினார். இதைவிட இன்னும் முக்கியமான தமிழியல் ஆய்வு மரபை ஒரு மிகப்பெரிய ஆழமரமாக உருவாக்கிய பெருமகன் நம்முடைய தனிநாயகமடிகள். தனிநாயகமடிகள் 1940களில் ஒரு 35-40 வயதுகள் நிரம்பிய காலத்தில் தமிழ் படிக்க வந்து 49 அவர் அந்த எம்லிட் ஆராய்ச்சி பட்டத்தை பெற்று, பிறகு அவர் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து உருவாகி வந்த அவருடைய கல்வி புலம் சார்ந்த தமிழியல் ஆய்வு என்பது முக்கியம் என்று. ஆனால் அவர் 1952 நடத்த தொடங்கிய அந்த தமிழ் கல்ச்சர் என்ற அந்த பத்திரிகை, அது 1964 வரை வெளிவந்த அந்த 64 இதழ்கள், அதன் மூலமாக தமிழ் சமூகத்தில் உருவான இந்த தமிழ் ஆய்வு மரபின் வெளி என்பது ஆழமானது. அதில் அந்த பெருமகன் செய்த பங்களிப்பு என்பது கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதனுடைய விளைவுதான் IATR என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஃபார் தமிழ் ரிசர்ச் என்ற இந்த உலக ஆய்வு மன்றம், உலக தமிழ் ஆய்வு மன்றம். அதனுடைய விளைவாக 1980கள் வரை நடந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள், 1980க்கு பிறகு அந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் என்பது
அரசியல் கட்சிகளின் மாநாடுகளாக மாறி அது தன் தன்மையை இழந்து போய்விட்டது. அதனால 80க்கு பிறகு நடந்த மாநாடுகள் ஒரு தமிழியல் ஆய்வு மாநாடுகளாக நான் கருதுவதில்லை. அந்த 80 வரை நடந்த 5 மாநாடுகள் அதனுடைய மூல வேறாக இருந்த தென்னாயக்கடிகள், அவருடைய தமிழ் கல்ச்சர், இப்படி உருவாகி வந்த இந்த சூழலில், இந்த தமிழ் மரபு என்ற சூழலில் நாவா என்ன செய்தார்? நாவா இந்த மரபுகளுக்குள் இருந்து, இந்த விஷயங்களிலிருந்து அவர் எதை கற்றார்? தமிழ்ச்சூழலில் மொழியியல் என்ற ஒரு மிக முக்கியமான புலம் மிகச் செல்வாக்குடன் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கி அதனுடைய தொடர்ச்சியாக மதுரை பல்கலைக்கழகம் வழியாக உலகில் மிகச்சிறந்த மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் உருவான வரலாறு வந்தது. என்ன கொடுமை என்று சொன்னால் 1990ஓடு அந்த வரலாறு செத்து விட்டது. அதனுடைய விவகாரங்களை நாம் பேச வேண்டாம். ஆனால் அப்படி உருவாகி வந்த அந்த வரலாற்றுக்குள் ஒரு இடையீடாக உருவாகி வந்ததுதான் இந்த மொழியை பேசக்கூடிய மக்கள். இந்த மக்களிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், சடங்குகள், புழங்கு பொருட்கள், அது சார்ந்த துறை. இந்த துறையை ஒரு மானிடவியல் துறை என்றோ சமூகவியல் துறை என்றோ எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். அதனுடைய உள்ளார்ந்த வடிவமாக கட்டமைக்கப்பட்டதுதான் இந்த நாட்டார் வழக்காற்றியல் துறை என்று சொல்லக்கூடிய ஒரு விளைவு. இப்ப இந்த துறை, இது சார்ந்த பண்புகள், இவற்றையெல்லாம் நாவா எப்படி முன்னெடுத்து செயல்பட்டார்? இது நண்பர்கள் எல்லாம் சொன்னதை போல ஒரு வாய் சுப்பிரமணியம் என்ற ஒரு பெரிய மனிதர் தமிழ் சமூகத்தில் மிக முக்கியமான ஆய்வு நிறுவனங்கள், திராவிட மொழியியல் பள்ளி திருவனந்தபுரம், தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர், தமிழ் பண்பாட்டு திராவிட ஆய்வு பாண்டிச்சேரி, திராவிட பல்கலைக்கழகம் குப்பம் ஆகியவற்றையெல்லாம் கட்டமைத்த அந்த பெருமகன், அவருடைய 100ஆண்டு அண்மையில் வருகிறது. அவரை தமிழ் சமூகம் எப்படி கொண்டாடப் போகிறது எனக்கு தெரியவில்லை. அந்த மனிதன் உருவாக்கப்பட்ட அதே சூழலில் நாவா அவருக்கு கொஞ்சமும் சளைக்காமல் 1956களில் கம்யூனிஸ்ட் கட்சி, குறிப்பாக பிசி ஜோசி, அதை போல நம்முடைய மதிப்பிற்குரிய பாமாணிக்கம், தோழர் பாமாணிக்கம் ஆகிய பலர் இந்த மக்களை பற்றி பேசுவது என்று சொன்னால் கம்யூனிஸ்டுகளாகிய நாம் மக்களிடம் இருக்கக்கூடிய வழக்காறுகளையும் அது சார்ந்தவற்றையும் பதிவு செய்வதும் அதை தொகுத்தளிப்பதும் நமது கடமைகளில் ஒன்று என்று அவர்கள் பேசிய அந்த அறிவுரையை சார்ந்து 1959 உருவான தாமரை பத்திரிகையிலாக இருக்கட்டும், 62 உருவான கலை இலக்கிய பெருமன்றத்திலாக இருக்கட்டும், அதன் வழியாக நாவா கட்டமைத்த அந்த வழக்காறுகள் சார்ந்த மக்களை பற்றிய ஆய்வுகளாக உருவான அந்த துறை சார்ந்த பண்புகள் என்பதும் இந்த காலத்தின் மிக முக்கியமான விஷயமாக இருக்கட்டும். இங்க இன்னொரு செய்தியையும் இதனோடு தொடர்புள்ள நான் சொல்ல வேண்டும். 1959 உருவாக்கப்பட்ட தாமரை பத்திரிகை 1967, 68, 72 என்ற 5 ஆண்டுகளில் திகா சிவசங்கரன் என்ற ஒரு பெரிய மனிதரின் நேரடி பார்வையில் வெளிவந்த பொழுது, இது காலம் வரை தமிழ் புனைகதை மரபில் புதுமைப்பித்தன் மரபும், அழகிரிசாமி மரபும், விந்தன் போன்றவருடைய மரபும், கி ராஜநாராயணன் மரபும் இருந்த காலத்தில் அவைகளை எல்லாவற்றையும் மீறிய தமிழ் சமூகத்தின் அடிமட்டத்தில், அதாவது ஆங்கில மொழி தெரியாத தமிழ் மட்டும் தெரிந்த புனைகதை படைப்பாளர்களை உருவாக்கிய ஒரு காலமாக தாமரை அந்த காலத்தில் உருப்பெற்றது. தமிழ் சமூகத்தின் புனைவு வரலாற்றில் அது மிக முக்கியமானது. அதை வேறு 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 இடத்தில் நாம் அதை பற்றி பேச வேண்டும். ஆனால் அதே அளவிற்கு நாவாவுனுடைய இந்த ஆராய்ச்சி பத்திரிகை உருவாக்கம் என்பது அவருடைய நோக்கம், அவர் அந்த அட்டையில் போட்டிருப்பதை போல தமிழியல், சமூகவியல், மொழியியல், இப்படி இந்த எல்லா இயல்களை பற்றியான ஆராய்ச்சி, மானுடவியல், இவை பற்றிய ஆராய்ச்சி என்ற அந்த அட்டையில் அவர் போட்டிருப்பார். இந்த ஆராய்ச்சிகள் இவைகள் எல்லாம் பல்கலைக்கழகங்களுக்குள் அந்த காலத்தில் எப்படி இருந்தன, அதை நாவா எப்படி புரிந்து கொண்டார், பல்கலைக்கழகங்களுக்குள் சிரத்தையாக இந்த ஆய்வுத்துறையில் ஈடுபடுபவர்களை எல்லாம் அவர் எப்படி பயன்படுத்தினார், அல்லது அவர்களை இந்த வட்டத்திற்குள் எப்படி கொண்டு வந்தார்
என்ற இந்த மரபுதான் நவாவினுடைய இந்த தமிழியல் ஆய்வு மரபில் மிக முக்கியமானது. எப்படி தனிநாயகமடிகள் தனது தமிழ் கல்ச்சர் பத்திரிகையின் மூலமாக உலகம் தழுவிய தமிழியல் ஆய்வை, அதாவது நண்பர்களே, நீங்கள் தனிநாயகமடிகளுடைய கட்டுரைகளை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் வாசியுங்கள். அவர் சொல்வார், ஒரு சமஸ்கிருதமயம் இந்தியவியல் என்று சொன்னால் அது சமஸ்கிருதம். அதை தென்னாட்டில் இருக்கக்கூடிய வேறு எது பற்றியும் எந்த குறிப்புகளும் எங்கும் இருப்பதில்லை என்றதை வேதனையோடு பதிவு செய்து, சமஸ்கிருத மரபுக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத ஒரு தமிழியல் அல்லது திராவிட இயல் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மரபு இருக்கிறது. இந்த கீழ்த்திசையியல் என்று பேசுகிறவர்கள் எல்லாம் சமஸ்கிருதவியலை, இந்தியவியலை பேசுகிறார்கள். ஆனால் இந்த திராவிட இயல், தமிழியல் என்று சொல்லக்கூடிய இந்த மரபுகளை பற்றி எவரும் அறிந்திருக்கவே இல்லை. இது சமஸ்கிருத மரபிலிருந்து அதையே உலகம் முழுவதும் இந்த ஐரோப்பிய ஆதிக்க சமூகம் எப்படி கட்டமைத்தது, அதிலிருந்து நாம் எப்படி வேறொரு உலகத்துக்கு பயணிக்க வேண்டும் என்ற அவருடைய ஆசைதான் அந்த தமிழ் கல்ச்சர் பத்திரிகையும் உலக தமிழ் மாநாடுகளும். அதை அவர் சாதித்து காட்டினார், அதை நிரூபணமாக்கினார். இதே மரபை நாவா எப்படி இந்த அவருடைய இந்த 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 ஆராய்ச்சி பத்திரிகையின் மூலமாக சாதித்திருக்கிறார் என்பதை நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். அதில் முதலில் இந்த ஆராய்ச்சி என்ற இந்த பத்திரிகையில் எழுதியிருக்கிற அந்த கட்டுரையாளர்களினுடைய பெயர்களை பார்க்கிற பொழுது தமிழ் ஆய்வு மரபில் நாவா என்ன செய்தார் என்பதற்கான ஒரு அழகான படம் கிடைக்கிறது. அதாவது குறிப்பா இலங்கையில் இருக்கக்கூடிய நா கணபதி பிள்ளை, வி சிவசாமி, கா சிவத்தம்பி, சுசீந்திரராஜா, இ பாலசுந்தரம், யோகநாதன், இன்னும் இன்னும் இந்த 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 இதில் இன்றைக்கு கூட அந்த அந்த சிவசாமி, சிவத்தம்பி, சுசீந்திரராஜா போன்றவர்களுடைய ஆய்வுகள் எவ்வளவு காத்திரமானது. இதில் என்ன முக்கியம் என்று சொன்னால், நம்முடைய தாய்மொழியை பேசுகிற அண்டையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் செயல்படக்கூடிய ஆய்வாளர்களை அதற்குள் இணைக்கிறார். அது அந்த தனிநாயகமடிகள் உலகத்தின் முழுதுமில்ல ஆய்வாளர்களை இணைத்தார் என்று சொன்னால், நாவா தமிழ் ஆராய்ச்சியின் மூலமாக இலங்கை ஆராய்வாளர்களை உள்ளுக்கு கொண்டு வந்தார். இது ஒரு பண்பு. இரண்டாவதாக, இன்றைக்கு மிக தீவிரமாக நாம் பேசுகிற இந்த தொல்லியல் ஆய்வுகள் பற்றியான செய்திகள், அது பற்றி நிறைய பேசலாம். இன்றைக்கு தொல்லியல் ஆய்வுகளின் வழியாக கிடைத்திருக்கிற புழங்குபொருள் பண்பாட்டின் புதிய வரலாறு, மரபணுவியல் சார்ந்த மனித வரலாறு, எழுத்துருக்கள் பெலியோகிராபி சார்ந்த புதிய வரலாறு, அதை போல இப்படி பல பல துறை சார்ந்த வரலாறுகளின் ஊடாக இந்த தமிழியல் ஆய்வு மரபு எப்படி புதிதாக உருவாகி இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் மிக விரிவாக இந்த தொல்லியல் துறை சார்ந்து பேசுகிறோம். நாவா அதில் மிகுந்த அக்கறை செலுத்தியிருக்கிறார். அவர் நடத்திய அந்த 22 இதழ்களிலும் ஏறக்குறைய அனைத்து இதழ்களிலும் இந்த தொல்லியல் குறித்த செய்திகளை, தகவல்களை பதிவு செய்திருக்கிறார். அன்றைக்கு மிகச்சிறந்த தொல்லியல் ஆய்வாளராக இருந்த KV ராமன், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தொல்பழம் வரலாறு மற்றும் இக்கால வரலாறு துறையின் தலைவராக இருந்த பேராசிரியர், அதை போல கிறித்துவ கல்லூரியில் இருந்த பேராசிரியர் கிப்ஸ் ரோன்மணி இளம் வயதில் இறந்து போனார், மிகப்பெரிய அறிஞர். அதை போல நாகசாமி, நடன காசிநாதன், இப்படி சொல்லக்கூடிய இவர்கள் எழுதக்கூடிய அனைத்து கட்டுரைகளையும் வெளியிடக்கூடிய ஒரு தளமாக ஆராய்ச்சி பத்திரிகையை பயன்படுத்தினார். அவர் எழுதக்கூடிய தலையங்கங்களில், ஒவ்வொரு இதழின் தலையங்கங்களிலும் இந்த தொல்லியல் ஆய்வு தொடர்பான விஷயங்களை அவர் மிகுந்த சிரத்தை எடுத்து பதிவு செய்திருப்பதை நான் வாசித்தேன். நண்பர்களே, நான் ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு சிரத்தையாக பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு தொல்லியல் துறை சார்ந்து கண்டுபிடித்திருக்கிற மிகப்பெரிய வரலாற்று பின்புலத்தின் அந்த ஒரு மூலத்தை, அதனுடைய பின்புலத்தை 1956 வாக்கில் தமிழ்நாடு தொல்லியல் துறை என்பது உருவாக்கப்பட்டது. 1970களிலிருந்து அந்த துறை வளமாக செயல்பட தொடங்கியது. அப்படி செயல்பட தொடங்குகிற பொழுது அவர்கள் நடத்திய கருத்தரங்குகளுக்கெல்லாம் நாவா சென்றிருக்கிறார். அவர்கள் கருத்தரங்குகள் பற்றிய செய்திகளை எல்லாம் இதழில் பதிவு செய்திருக்கிறார். அவர்களில் சிறப்பான கட்டுரைகள் எழுதியவர்களை வெளியிட்டிருக்கிறார், ஆங்கிலத்திலும் தமிழிலும். இந்த 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 முன்னெடுப்பினுடைய இன்றைய, அது 1970கள் என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகான அந்த துறை சார்ந்த இன்றைய வீரியத்தை நாம் கணக்கில் எடுக்கிற பொழுது
நாவா அன்றைக்கே இந்த இந்த தொல்லியல் துறை சார்ந்த ஒரு ஆய்வு மரபை தனது பத்திரிகைக்குள்ளே உருவாக்கியிருக்கிறார். அதை போலவே தமிழில் இந்த புகழ்பூத்த ஆய்வு பெருமக்கள் என்ற சொல்லை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதில் பெரியவர் மயிலை சீனி வெங்கடசாமி, ரகுநாதன், PL சாமி, AV சுப்பிரமணிய ஐயர், சாத்தான்குளம் ராகவன், இந்த எல்லா மனிதர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் விரிவாக வாசிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் என்ற வகையில் இந்த மனிதர்கள் தமிழியல் ஆய்வு மரபில் உருவாக்கிய அந்த களங்கள் என்பவை, குறிப்பாக AV சுப்பிரமணிய ஐயர் என்ற மனிதர் எழுதிய அவருடைய பார்வை என்பது எவ்வகையான ஒரு நவீன ஆய்வு மரபுக்கு சொந்தமானது என்பதை வாசிப்பவர்கள் அறிய முடியும். PL சாமி என்ற ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்தவருடைய தேடி தேடி விஷயங்களை தொகுத்து தந்த புதிய முறை என்பது முக்கியமானது. மயிலை சீனி அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டாம். அதை போல சாத்தான்குளம் ராகவன், ரகுநாதன், இந்த நபர்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய இதழில் கட்டுரைகள் எழுத செய்திருக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவரும் எவ்வகையான கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் விரிவாக பேச முடியும். அப்போ ஒரு தொல்லியல் துறை, இலங்கை ஆய்வாளர்கள், தொல்லியல் துறை, அடுத்ததாக இந்த புகழ்பூத்த ஆய்வாளர்களை பதிவு செய்வதோடு இல்லாமல் அன்றைக்கு உருவாகி வந்த மொழியியல் துறை சார்ந்த அவ்வளவு பேரையும் இந்த இதழில் எழுத செய்திருக்கிறார். ஒரு தலையங்கத்தில் எழுதுகிறார். இப்பொழுது மொழியியல் துறை சார்ந்தவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் அனுப்புகிற கட்டுரைகளின் அளவு மிக அதிகம். நாம் பார்த்தோம்னா ஆராய்ச்சி என்ன மொழியியல் பத்திரிகை என்று போல ஆகிவிடும் போல இருக்கிறது. அவர்களுடைய கட்டுரைகள் எல்லாவற்றையும் நாம் வெளியிட்டார். ஆனால் அவர்கள் நிறைய இந்த துறையில் தொடர்ந்து எழுதுகிறார்கள் என்பதை பதிவு செய்து இன்றைக்கு நாம் பெரிதும் மதிக்கிற சேவை சண்முகம், சீனிவாச சர்மா, பெரியாழ்வர், ராமசுந்தரம், இப்படி அகஸ்தியலிங்கம், இப்படி ஒரு பெரும் கூட்டத்தினுடைய அந்த மொழியியல் துறை சார்ந்த கட்டுரைகளை மிக அதிகமாக வெளியிட்டிருக்கிறார். அதோடு இல்லாமல் அவர் இந்த நெல்லை ஆய்வுக்குழு என்ற அந்த குழு, அது சார்ந்த உருவாக்கம் என்பது பற்றி நீங்கள் எல்லோரும் பேசினீர்கள். அதில் மிக முக்கியமாக வே. கிருஷ்ணமூர்த்தி, சிவசுப்பிரமணியன், சுப்பிரமணியன், தோத்தாத்திரி, மீனாட்சி சுந்தரம் என்ற பெரியவர்களை நான் பெரிதும் மதிக்கிறேன். இவருடைய இந்த கட்டுரைகள் எல்லாம் வாசித்த அன்பளத்தில் சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஆய்வாளர். அவர் மிக குறைவாகத்தான் எழுதினார். சங்ககால சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய புத்தகம். அது பின்னர் சிவத்தம்பி போன்றவர்கள், கைலாசபதி போன்றவர்கள் உருவாக்கி தந்த சங்ககால சமுதாயத்தின் அடிப்படைகளை அந்த ஆராய்ச்சி கட்டுரையின் வழியாக வந்த சுப்பிரமணியனுடைய அந்த சங்ககால சமுதாயம் என்ற அந்த சின்ன நூல் மிக காத்திரமாக எழுதியிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதை போல உங்களுக்கு சிவசுப்பிரமணியம் சார் பற்றி உங்களுக்கு தெரியும். தோத்தாத்திரி நவீன இலக்கியங்கள் எழுதியது பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த வே. கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அவருடைய தத்துவ மரபுகள் சார்ந்து, குறிப்பாக இந்த வெங்கட் சாமிநாதன் போன்றவர்கள் உருவாக்கிய வெற்று கூச்சல்களை ஒரு தர்க்கபூர்வமான மரபுகளில் நுறுக்கியவர், அடித்து நுறுக்கிய பெருமான் அவர். அந்த உள்வட்டம் வெளிவட்டம் பற்றியெல்லாம் அவர் அந்த ஆராய்ச்சியில் எழுதக்கூடிய கட்டுரைகளில் எப்படி இந்த வெங்கட் சாமிநாதன், சிசு செல்லப்பா என்று சொல்லக்கூடிய அவர்கள் உருவாக்கிய இவர்களை பற்றி நான் சொல்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். சமஸ்கிருத மகாகவி காளிதாசை பற்றி விழுந்து விழுந்து பேசுவார்கள். ஒரு இடத்தில் கூட இந்த மூன்று நபர்களும் சங்க இலக்கியம் பற்றிய எந்த குறிப்பையும் எழுதியதில்லை. இதுதான் அவங்களை பத்தி அடையாளம். அதுக்கு மேல நான் ஒண்ணு பேச விரும்பல. அப்படியான அந்த நபர்களினுடைய பின்புலம், அரசியல், இவற்றையெல்லாம் ஒரு ஆராய்ச்சி கண்ணத்தோடு நமக்கு தந்தவதில் வே. கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு பெரிய பங்களிப்பு உண்டு. அவர் அதை இந்த 5-6 பேர் ஒரு நெல்லை ஆய்வு வட்டம் என்ற ஒரு அடையாளத்தின் ஊடாக உருவாக்கிய அந்த ஊடாட்டம், அதற்கு பேராசிரியர் நாவால் பின்புலமாக இருந்த அந்த மரபு ரொம்ப முக்கியமான மரபு என்று நான் கருதுகிறேன். அது பின்னாடி பெரு வளர்ச்சி பெற்றது. அதே போல நிறைய தமிழாசிரியர்களை, குறிப்பாக இந்த தீசு நடராஜன், தமிழவன், மேத்தூர் ராஜ்குமார், தோப்பா ஒரே ஒரு கட்டுரை தான் எழுதியிருக்கிறார். அதே போல லூர்து சாரும் ஒரே ஒரு கட்டுரை தான் எழுதியிருக்கிறார். இவர்களெல்லாம் பின்னாடி அவருக்கு நெருக்கமானவர்களாக உருவாகி இருந்தார்கள். தமிழவன் தன்னை பற்றிய அடையாளம் என்பது, நான்
ஆராய்ச்சி நாவாவின் வழியாக உருவானவன் தான் என்பதை பல மேடைகளில் அவர் சொல்லுகிறார். அதே போல மேத்தூர் ராஜ்குமார் என்னுடைய ஆசிரியர் நாவா என்பதை எல்லா நேரங்களும் சொல்லிக் கொண்டிருப்பதை நீங்க பார்க்கலாம். அதே போல தீசு நடராஜன். இப்ப இந்த தமிழாசிரிய கூட்டங்களையும் அந்த தமிழாசிரியர்களின் வேறு வடிவத்தில் இருந்தக்கூடிய இந்த அரவாணன், சாவே சுப்பிரமணியன், மூவை அரவிந்தன் இப்படியான நபர்களுடைய கட்டுரைகளையும் அவர் அதில் சேர்த்து வெளியிட்டு அந்த அந்த ஆராய்ச்சி பத்திரிகை என்பது ஒரு இலங்கை ஆராய்ச்சியாளர்களுடைய தளம், ஒரு தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்களுடைய தளம், ஒரு மொழியியல் துறையினுடைய ஆராய்ச்சியாளர்களுடைய தளம், நாட்டார் வழக்காற்றியல் துறை ஆராய்ச்சியாளர்களுடைய தளம், நெல்லை ஆய்வுக்குழுவின் தளம், புகழ்பூத்த தமிழ் அறிஞர் பெருமக்களாக நாம் இன்றைக்கு கொண்டாடுகிற அவர்களுடைய தளம் என்ற ஒரு மரபை அந்த பத்திரிகையின் மூலமாக அவர் உருவாக்கி தந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதோடு இல்லாமல் அவர் KN குரூப், அது மாதிரி பல சோவியத் ஆய்வாளர்கள், சென்குப்தா, அது மாதிரி சுனித்குமார் சட்டர்ஜி, தேவி பிரசாத் சட்டோபாத்தியார், நொபுரு கரோஷிமா, மலேசியாவை சேர்ந்த லோகநாயகின் அன்னி தம்பி, NB ராவ், இப்படியான வெவ்வேறு ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவர்களுடைய பெரும்பகுதியான கட்டுரைகளை ஆங்கிலத்திலும் தமிழில் மொழிபெயர்த்தும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இப்படி இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிற பத்திரிகை எப்படி நான் இதை ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னாயகமடிகள் அவர்களுடைய செயல்போடு தான் ஒப்பிட்டு சொல்ல முடியும், வேற எதிலும் சொல்ல முடியாது. அப்ப தமிழ் ஆய்வு மரபில் ஒரு பல்கலைக்கழகம் சார்ந்து உலகம் தழுவிய தமிழியல் ஆய்வு மரபை உருவாக்கிய பெருமகன் தனிநாயகமடிகள் என்று சொன்னால், தமிழ்நாட்டு சூழலில் பல்கலைக்கழக மரபு இல்லாமல் வெளியிலிருந்து இந்த பல்கலைக்கழகங்கள் உருவாக்கக்கூடிய பெரும் மரபுக்கு சொந்தக்காரராக செயல்பட்டவர் இந்த நாவா என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செயலை அவர் தன்னுடைய பத்திரிகையில் எப்படி செய்தார், அதில் விரிவாக நிறைய பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் சொன்னாலும் அவர் 22 இதழ்களை அவர் காலத்தில் கொண்டு வந்தார். அந்த 22 இதழ்களும் என் பார்வைக்கு கிடைக்கவில்லை. அதில் 16 இதழ்களை மட்டுமே பார்க்க முடிந்தது. நம்முடைய ராமச்சந்திரன் கூட இல்லை. ராமச்சந்திரன் எனக்கு அவருடைய PDFல 16 இதழ்களை அனுப்பினார். என்னுடைய நூலகத்தில் ஒரு 11 இதழ்கள் இருக்கின்றன. அவை பெரும்பகுதி ராமச்சந்திரனிடம் என்னிடமும் இருக்கக்கூடிய இதழ்கள். ராமச்சந்திரனும் இல்லாத 21வது இதழ் மட்டும் என்னிடம் இருக்கிறது. இந்த இதழ்களுக்குள்ளே நாவா எழுதிய கட்டுரைகளை சாரத்தை நான் சுருக்கமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இது ஏன்னு சொன்னா, நாவா ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை பரபக்க லோகாயதவாதம் என்று சொல்லக்கூடிய ரொம்ப மிக முக்கியமான கட்டுரை. அதில் அவர் இந்த தத்துவ மரபை ஆராய்ச்சி செய்பவர்கள் ஒரு முறையியலை பின்பற்றுவார்கள் என்று அந்த முன்னுரையில் எழுதுகிறார். என்ன முறையில்? அது பூர்வபட்சம், பூர்வபட்ச நிக்கிரகம், சுயபட்சம். இந்த பூர்வபட்சம் என்று சொன்னால், இந்த நாம் எதை பேசுகிறோமோ அதை பேசுவதனுடைய முன் சார்ந்த பின்புலங்கள். பூர்வபட்ச நிக்கிரகம் என்று சொன்னால் நாம் எதை பேசுகிறோமோ அது. சுயபட்சம் என்று சொன்னால் அதன் விளைவாக ஏற்படக்கூடிய தன்மைகள். நம்முடைய இந்த தத்துவ மேதைகள் என்று சொல்லக்கூடிய மணிமேகலை, நீலகேசி, இந்த மாதிரி சிவஞான சித்தியார் போன்ற இந்த தொடர் மரபில் உருவாக்கிய அந்த உரையாடல் மரபில் இந்த பரபக்க லோகாயவாதம் பற்றி பேசுகிறவர்கள் இந்த மரபைத்தான் பின்பற்றி வந்திருக்கிறார்கள் என்று அவர் அந்த கட்டுரையில் எழுதியிருப்பது எனக்கு ரொம்ப நல்ல அழகான மெத்தடாலஜியாக இருந்தது. நாம தான் என்னமோ பெரிய மார்க்சிஸ்ட், அதனால ஒரு சமூக பின்புலத்தை சொல்லுவோம், விஷயத்தை சொல்லுவோம், பின்னர் அதன் விளைவுகளை சொல்லுவோம் என்று நாம் ஒரு மெத்தடாலஜியை பேசுகிறோம்னு அப்படி நினைச்சுட்டு இருந்தேன். ஆனால் நம்ம இந்த பரபக்க லோகாயவாதம் பேசிய இந்த தத்துவவாதிகளும் அந்த மரபைத்தான் பின்பற்றி இருக்கிறார்கள். அது கிபி 2ஆம் நூற்றாண்டு தொடங்கி 12ஆம் நூற்றாண்டு வரை மிகச் செழுமையாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு அது அவ்வளவு வளமாக இல்லை என்பது பற்றியெல்லாம் இந்த ஆய்விலேயே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி இந்த முதல் இதழில் நாவா இந்த தமிழ்நாட்டில் சாதி சமத்துவ போராட்டங்கள் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இந்த சாதி சமத்துவம்ங்கிற அதுல
ஏறக்குறைய வரலாற்றுக்கு முந்தைய காலம் 200 தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு வரையாக ஏறக்குறைய 1200 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் சமூகத்திலே உருவாகி வந்த இந்த இந்த சாதிய மரபுகளுடைய வரலாறை மிகச் சுருக்கமாக சொல்கிறார். வள்ளுவன் காலத்தில் அது எப்படி இருந்தது, பின்னர் 14ஆம் நூற்றாண்டு வகையில் ஒரு கபில ரகவல் என்ற ஒரு 14 பாடல்கள் உள்ள ஒரு மிக முக்கியமான நூல் இருக்கிறது. அதில் இந்த சாதிய மரபுகள் எப்படி பேசுகிறார்கள். பின்னர் 19ஆம் நூற்றாண்டில் ஒரு சித்தூர் ஜில்லா அதாலத்து கோர்ட் தீர்ப்பு என்று சொல்லுகிற ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், அதில் ஆச்சாரியார்களுக்கும் சாஸ்திரிகளுக்கும் நடந்த வழக்கு. அந்த வழக்கில் இந்த பஞ்சகர்மர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கைத்தொழில் அறிஞர்கள் பூணூல் போடுவது, ஒரு வகையான சடங்குகளை பின்பற்றுவது தவறு என்று இந்த சாஸ்திரிகள் பார்ப்பனர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள், அவர்கள் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி. அதனுடைய சுவையான அந்த வரலாறு, அதை வெள்ளைக்காரர்கள் எப்படி அதற்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த பஞ்சகர்மர்கள் பக்கம் நியாயம் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்த ஒரு தொடர்ச்சியான தமிழ்நாட்டில் இந்த சாதி சமத்துவ முரண்கள் எப்படி பதிவாகி இருக்கிற என்பதை பற்றியான ஒரு நல்ல பதிவு செய்திருக்கிறார். 2வது இதழிலே இந்த மணிமேகலையில் பௌத்தம் என்ற அந்த கட்டுரை ரொம்ப மிக முக்கியமான கட்டுரை. அது என்னன்னு சொன்னா, எப்படி இந்த பௌத்தம், அதாவது இந்திய அளவில் வரலாற்றுக்கு முந்தைய காலம் 4ஆம் நூற்றாண்டில் புத்தர் வாழ்ந்தார். அவர் காலத்தில் உருவான அந்த 4ஆம் நூற்றாண்டிலிருந்து உருவான பௌத்தம் பின்னர் படிப்படி வரலாற்றுக்கு பிந்தைய காலம் ஒரு 200 வருகிற காலத்தில் புத்தர் பேசியதற்கு நேர்முரணான பௌத்த கோட்பாடுகளை உருவாக்குவர்களும் வந்து விட்டார்கள். அப்படி உருவாக்கி வந்த அந்த மரபுகளின் வரலாறாக மணிமேகலை எந்த பௌத்தத்தை பேசுகிறது, மணிமேகலை பேசுகிற அந்த பௌத்தத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது, மணிமேகலை ஒரு தமிழ் பாரம்பரிய பின்புலத்தில் ஒரு பௌத்த மரபை தத்துவ மரபாக அது கட்டமைக்கிறதா, அப்படி கட்டமைக்கிற அந்த மரபை நாம் எப்படி பிரிந்து கொள்வது. இன்னும் சொல்ல போனால் மணிமேகலை பேசுகிற அந்த அந்த உரையாடல் பின்னர் தொடர்ச்சியாக எப்படியெல்லாம் வருகிறது, அது பின்னுள்ள வேறு சில கட்டுரைகளிலும் அது பற்றியெல்லாம் அவர் விரிவாக பேசுகிறார். அது நீலகேசியில் எப்படி உருவாகி வருகிறது, அதனுடைய தொடர்ச்சி என்ன. அப்போ இந்த மணிமேகலையில் பௌத்தம் என்பது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு அவைதீக மரபு சார்ந்த சிந்தனை மரபு எப்படி தமிழில் உருவாகி இருக்கிறது என்பதை பற்றி பதிவு செய்கிறார். 3வது இதழில் அவர் இந்த சிலப்பதிகார காவிய பண்பாடும் நாட்டார் பண்பாடும் நாட்டு பண்பாடும் என்ற ஒரு கட்டுரை, அது ரொம்ப ஒரு கிளாசிக்கலாக இருக்கக்கூடிய சிலப்பதிகார மரபுக்குள் மக்கள் பற்றிய விஷயங்கள் எப்படி பதிவாகி இருக்கிறது, அதுதான் நாட்டார் மரபு. அவர் சொல்கிறார், காணல் வரி, வேட்டுவ வரி, ஐச்சியர் புறவை போன்ற பல வடிவங்கள் முழுக்க முழுக்க அது ஒரு மக்கள் மரபை சார்ந்தது என்பது பற்றி இவர் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த ஆய்வுகள் இவருக்கு முன்னர் நம்முடைய தமிழொலி 1958 இந்த மாதிரி கருத்துப்பட மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார். அது உலகம் அறியவில்லை. நான் தொகுத்திருக்கிற இந்த 6வது தொகுதியில் அவருடைய கட்டுரைகள் என்ற பகுதியில் சிலப்பதிகாரத்தை பற்றியே அவர் செய்திருக்கிற ஆய்வுகளை நாம் அருள் கூர்ந்து வாசிக்க வேண்டும். தமிழொலி இந்த சிலப்பதிகாரம் பற்றிய தனித்த ஆய்வு செய்த ஒரு மிக முக்கியமான நபராக இருக்கிறார். அந்த மரபின் தொடர்ச்சியாக இந்த சிலப்பதிகாரம் பற்றிய ஆய்வை அந்த நம்முடைய பேராசிரியர் செய்திருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதற்கு பிறகு இதழ் நாளிலே முருக வணக்கம், இரு பண்பாடுகளின் நினைவு, இது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த முருக வணக்கம் எப்படி ஒரு வேலன் ஸ்கந்தன் என்ற 2 விஷயங்கள் எப்படியானது. வேலன் நம்முடைய நற்றிலையிலும் குறுந்தொகையிலும் திருமுருகாற்றுப்படை பரிபாடலில் இல்லை. திருமுருகாற்றுப்படை பரிபாடலில் பேசப்படுகிறவன் முருகன், வேலன் இல்லை. அதற்கு முன்பு இருக்கிற வேலன், பிறகு வருகிற முருகன், பிறகு 7, 8ஆம் நூற்றாண்டிலும் தொடங்குகிற ஸ்கந்தன். இந்த ஸ்கந்தன் சார்ந்த கந்தபுராணம், கந்தபுராண பண்பாடு என்ற யாழ்ப்பாண பண்பாடு, அதை சார்ந்து உருவாகக்கூடிய பல்வேறு விளைவுகள், அந்த விளைவுகளுடைய உச்சகிச்ச வளர்ச்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 146 இஸ்லாமிய வழிபாட்டு இடங்களை எல்லாம் உடைக்க வேண்டும் என்று சொல்லுகிற இன்றைய அஜெண்டா, இது எல்லாமே இந்த
முருக வணக்கத்தினுள்ளிருந்து தொடங்குகிறது. இந்த முருக வணக்கம் தமிழ் பண்பாட்டு வரலாற்றில் எப்படியான இடையீடாக உருவாகி ஒரு நம் பண்பாட்டுக்கு தொடர்பில்லாத, அதாவது முருகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண அகம்புறம் என்ற மரபிலே அகமரபில் முக்கியமானவனாக இருந்த அவனை பின்னர் எப்படி ஒரு புராணிய மரபுக்குள் கொண்டு வந்தார்கள், அந்த புராணிய மரபு சார்ந்து அதை மாற்றினார்கள். இதை பற்றிய கமல் சுலவினுடைய ஆய்வுகள் மிக முக்கியமானது. அந்த ஆய்வு மரபில் பேராசிரியரும் இந்த இரு பண்பாடுகளுடைய விஷயமாக அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த கட்டுரை பற்றி நான் அதை இந்த அலைகள் பதிப்பகம் வெளியிட்ட பொழுது நான் ஒரு விமர்சனத்தையும் எழுதியிருக்கிறேன். பேராசிரியர் இந்த இரண்டு பண்பாடுகளை பற்றியும் மிக விரிவாக தகவல்களை பற்றியெல்லாம் பேசுகிறாரே, இதை பற்றிய விமர்சனம் அவருக்குள் இல்லவே இல்லையே என்று எனக்கு ஒரு ஆதங்கம் அன்றைக்கு வந்தது. நான் அதை அந்த அலைகள் பதிப்பகம் வெளியிட்ட அந்த நூலில் முன்னுரையில் எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு அது எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றியெல்லாம் நாம் பேச வேண்டியிருக்கிறது. 5வது இதழில் இந்த பழந்தமிழ் இலக்கியத்தில் பொருள் முதல்வாதம், இது ரொம்ப முக்கியமான கட்டுரை. இதுல பேராசிரியர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, வட இந்திய தத்துவ மரபிலே இந்த லோகாயதம் பற்றி மிக விரிவாக பேசுகிறார். பல இடங்களில் பேசுகிறார். அது சட்டோபாத்தியாயாவும் பேசுகிறார், ராகுல சாகிருத்தியாயன் அவருடைய பதிவுகளில் பேசுகிறார், பின்னாடி வரக்கூடிய எல்லோரும் நிறைய பேசுகிறார். ஆனால் தென்னிந்திய மரபில் அப்படியான ஒரு பொருள் முதல்வாத மரபு தத்துவம் இருந்ததா, அதை பற்றி யாருமே பதிவு செய்யவில்லை என்பதை மிகுந்த வருத்தத்தோடு அவர் பதிவு செய்து, அதாவது என்ன பிரச்சனைன்னா, சட்டோபாத்தியாவா இருக்கட்டும், ஒரு ராகுல்ஜியா இருக்கட்டும், ஈவன் ரொமிலா தாப்பரா இருக்கட்டும், இப்படியான வட இந்திய பின்புலத்தில் உருவான இந்த மார்க்சிய ஆய்வு பெருமக்கள் எல்லோருக்கும் தென்னிந்திய வரலாறும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கிளாசிக்கல் லிட்டரேச்சர் பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய பின்புலம் பற்றியுமான புரிதல் என்பது மிக அண்மையில் தான் வந்திருக்கிறது. ராகுல்ஜிக்கெல்லாம் இல்லவே இல்லை. அது மாதிரி சட்டோபாத்தியாவுக்கும் இருந்ததா தெரியல. கொஞ்சம் கோசாம்பிக்கு இருந்தது. அதனால கோசாம்பி அதை பற்றி பதிவு செய்திருக்கிறார். அப்போ இந்த பின்புலத்தில் நம்முடைய பேராசிரியர் எழுதியிருக்கிற இந்த தமிழ் பொருள் முதல்வாத மரபு புறநானூற்றில் எப்படி நம்மால் கண்டறியப்படுகிறது, அந்த பொருள் முதல்வாத மரபின் தொடர்ச்சியாக அவைதீக மதங்களான பௌத்தம், சமணம் போன்றவை எப்படி நம் தமிழ் சமூகத்தில் செல்வாக்குடையவையாக உருவாயின, அந்த உருவாகி வந்த இந்த பொருள் முதல்வாத தமிழ் மரபை மேலும் 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 வளர்த்தெடுத்து அது பற்றி பேசக்கூடிய அந்த வாய்ப்புகள், பிரதிகள் நமக்கு 7, 8ஆம் நூற்றாண்டிலேயே தடை செய்யப்பட்டு அது பக்தி மரபாக, கடவுளை வழிபடுகிற மரபாக, இன்றைக்கு உருவாகிற மதத்தின் மூலமாக அவை உருப்பட்டு ஏறக்குறைய அது 19ஆம் நூற்றாண்டு வரை நம்முடைய பழந்தமிழ் மரபில் இருக்கக்கூடிய பொருள் முதல்வாத கருத்து மரபுகள் எப்படி இல்லாமல் போயின என்பது பற்றி அவர் கிமு 200 பிறகு 900 வரை இருக்கக்கூடிய அந்த பிரதிகளின் ஊடே இந்த தத்துவ மரபின் வரலாற்றை அவர் பதிவு செய்கிறார். அதே போல பரிபாடலில் முருக வணக்கம், அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முருகன் கட்டுரையோடு இதுவும் தொடர்புடையது. இதில் இவர் என்ன செய்கிறார், இதில் கொஞ்சம் வடநாட்டு புராணிய மரபுகளை இங்கே இருக்கக்கூடிய முருகன் கதை மரபுகளோடு இணைத்து முதலில் பேசியதில் இந்த பரிபாடலுக்கு முக்கியமான இடம் உண்டு என்ற விஷயத்தை அவர் பேசுகிறார். ஏன் மாறுகிறது நண்பர்களே? இந்த இடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேண்டும். பரிபாடலையும் திருமுருகாற்றுப்படையையும் நாம் சங்க இலக்கியம் என்று பேசக்கூடாது. நீங்கள் சங்க இலக்கியம் என்று அதை பேசினீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பேசக்கூடிய இயற்கை வழிபாட்டு மறை, அது மாதிரி பழந்தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பொருள் முதல்வாத மரபுகள், இவையெல்லாம் காலி ஆயிடும். இது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு பக்தி இலக்கியங்களோடு உருவாக்கப்பட்டவை. 9ஆம் நூற்றாண்டுல அதை தொகுக்கிறவங்க இப்படி ஒரு தொகுப்பு செய்யறப்ப கடவுள் பற்றிய விஷயத்தை அதுக்குள்ள வைக்கணும்னு சொல்லி அது ரெண்டையும் வச்சுட்டாங்க. ஆனா நம்ம ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சங்க இலக்கியம் பற்றி பேசுறப்ப இதை லிஸ்ட்ல திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலையும் சேர்த்துக்கிறாங்க. பேராசிரியருடைய இந்த கட்டுரையில நல்ல விஷயம் என்ன கிடைச்சிருக்குன்னா, இந்த வேலன் வெறியாட்டு மரபு ஸ்கந்தன் மரபாக மாறியதை பரிபாடல் தான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது பற்றி சொல்கிறார். கவனமாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை, எனக்கு அப்படி அவர் சொன்னது மாதிரி நானே நினைத்து சொல்லுகிறேன். 2 விஷயங்களையும் அவர் அதை பதிவு செய்கிற முறைமை அதில் இருக்கிறது. இதில் சிக்கல் என்னன்னு சொன்னா, இந்த 2 மரபுகள் உருவாதல், அது சார்ந்த விளைவுகள், அதை எப்படி பார்ப்பது, அதில் விமர்சனம் வேண்டுமா வேண்டாமா என்ற கருத்து மரபு என்பது அண்மை காலத்து.
குறிப்பாக பழைய காலத்து இடதுசாரி கருத்து மரபு சார்ந்த பெரியவர்கள் இந்த மரபுக்குள் பயணம் செய்யவில்லை. மாறாக தமிழ் மரபுக்குள் இருந்து வந்த மரமெல்லடிகள் போன்றவர்களும் திருவிக்கா போன்றவர்களும் அந்த மாதிரி மரபுல வந்தவங்க அது பற்றியான விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இடதுசாரிகளுக்கு ஒரு பொது உடைமையாளர்கள் என்பதனால் இந்த மரபு சார்ந்த விமர்சனங்கள் அது நாமாவனுடைய மரபிலும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஏன் நாங்கள்லாம் செய்யறோம்னா, நான் நாமாவனுடைய மாணவன் என்று சொல்லிக்கொள்ற அதே வேளையில் நாமாவனுடைய இந்த விஷயங்களை நான் எப்படி பார்க்கிறேன் என்ற பதிவுக்காகத்தான் இதை சொல்லுகிறேன். அதே போல இதழ் 8 அவர் உருவாக்கி எழுதியிருக்கிற ஒரு மிக முக்கியமான உலக படைப்பு கதைகளின் மூலங்கள், இது ஒரு மார்க்சிஸ்டாக இருந்து தாய் வழி சமூகம், தந்தை வழி சமூகம், அது சார்ந்து உருவான புராணிய கதை சமூகம், அப்படி உருவான ரிக்வேதம், பின்னாடி வந்த புராணங்கள், இவைகளுக்குள்ளே எல்லாம் இந்த உலகம் எப்படி உருவானது என்பதை பற்றிய அந்த வரலாற்றை அவர் கட்டமைக்கிற பொழுது அது ஒரு சமூகவியல் மாணவனாக நின்று இந்த தந்தை வழி தாய் வழி சமூகத்தின் மரபு சார்ந்துதான் இந்த உலக தோற்ற வரலாற்றை எல்லோரும் பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற பதிவை மிக அழகாக செய்திருக்கிறார். அது அவருக்கு கிடைத்த அந்த மார்க்சிய ஞானம் இந்த கதைகளின் ஊடே நாம் எப்படி சமூக வரலாற்றை கட்டமைக்க முடியும் என்பதை சொல்லுகிறது. அதே போல 9வது இதழ் கிடைக்கவில்லை. அதில் புதுக்கவிதை, புதிய போக்கு, கற்பனைகள், காகிதங்கள், அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். அது பின்னாடி ஒரு சிறு நூலாக கூட அது வெளிவந்திருக்கிறது. அதே போல 10வது இதழில் 2 விமர்சனங்களை, காவிய ராமாயணம், செங்கம் நடுகர் கல்வியரன்றி பற்றி விரிவான அந்த மதிப்புரை மட்டும்தான் எழுதியிருக்கிறார். அவர் கட்டுரை எழுதவில்லை. 11வது இஷ்யூ பரபக்க லோகாயதவாதம் என்ற ஒரு மிக முக்கியமான கட்டுரை. இது என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மணிமேகலையில் தொடங்குகிற இந்த தமிழ் தத்துவ மரபு நீலகேசி வழியாக, சிவஞான சித்தியார் வழியாக எப்படி வருகிறது, 7ஆம் நூற்றாண்டு தொடங்கி 13ஆம் நூற்றாண்டு வரை இந்த தமிழ்ச்சூழல் மரபில் தத்துவம் பேசுதல், தத்துவத்தை மறுத்தல், இந்த தத்துவத்துக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுதல் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல், அதைத்தான் நான் சொன்னேன்ல, அந்த பூர்வபட்ச நிக்கிரகம், சுயபட்சம் என்ற இந்த மரபு இது 19ஆம் நூற்றாண்டு கடைசியில இந்த சென்னை லௌகீக சங்கம் என்ற அமைப்பை சார்ந்தவர்கள் இதை ரொம்ப செஞ்சாங்க. அந்த சமயத்துல 1885 தொடங்கி 1930 வரை ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாரு, அதுக்கு ஒரு மறுத்து புஸ்தகம் போடுவாங்க, அதை மறுத்து இன்னொரு போடுவாரு, அதை இன்னொருத்தர் போடுவாரு. இதனுடைய முதல் புத்தகத்தை எழுதியவர்கள் சென்னை லௌகீக சங்கத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் உலகம் சத்தா அசத்தா அப்படின்னா ஒண்ணும் இல்லை, உலகம் வெட்டியலிஸ்டிக்கா இல்ல கருத்து முதல்வாதமா அப்படிங்கிற கேள்விதான் அது. அதுக்கு ரொம்ப கடுமையான மறுப்பு எழுதி புத்தகங்களை எல்லாம் போட்டவர்கள் ஈழத்தை சேர்ந்த பெரியவர்கள் தான். தமிழ்நாட்டில் உள்ளவங்க ரொம்ப குறைச்சல். ஈழத்தை சார்ந்த சைவ பெருமக்கள் கடுமையாக எதிர்த்து 2-3 புத்தகங்களை போட்டார்கள். அந்த மரபு எப்படி உருவாகி வளர்ந்து வந்திருக்கிறது என்பதை 19ஆம் நூற்றாண்டு வரை அவருக்கு இந்த சென்னை லௌகீக சங்கமோ அதை சார்ந்து உருவானவர்களோ, இந்த இந்து மத ஆபாச தரிசின் எழுதிய வெங்கடாசலனார் போன்றவர்களோ வரலாற்றில் கிடைக்கவில்லை, இன்னும் எவருக்கும் கிடைக்கவில்லை. அதை கடந்த பல ஆண்டுகளாக நிறைய வேலை செய்து வைத்திருக்கிறேன். அவற்றை தொகுத்து அந்த பத்திரிகையை கொண்டு வந்ததோடு சரி, அதனுடைய வரலாறு, விஷயம், பின்புலம், ஐரோப்பிய புத்தொலி மரபோடு அதை நாம் எப்படி இணைத்து பார்க்க வேண்டும், 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் சமூகத்தினுடைய புத்தொலி மரபாக அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள், இது எப்படி நாத்தீக மரபை முன்னெடுக்கிறார்கள், மூட நம்பிக்கையை எதிர்க்கிறார்கள் என்ற இந்த மரபினுடைய முன் வரலாற்றை பேராசிரியர் அவர்கள் இந்த பரபக்க லோகாயதவாதம் என்ற அந்த கட்டுரையிலே 11வது இதழிலே விரிவாக பேசியிருக்கிறார்கள். 12வது இதழில் மிக மிக முக்கியமான ஒரு கட்டுரை, அது நான் ரொம்ப விரும்பி படி முக்கியமான கட்டுரை, ஒரு முக்கியமான கட்டுரை ஒண்ணு இருக்கு. ஐயப்பசாமி பத்தி பேசியிருந்தேன். ஐயப்பசாமி அதுல அந்த இந்திய தத்துவ மரபு என்று சொல்லுகிற பொழுது ஐயப்பசாமியை எடுத்து அந்த உழைக்கும் வர்க்கம் ஏன் இப்படியான நம்பிக்கைகளுக்குள்ளேயும் சடங்குகளுக்குள்ளேயும் மூட நம்பிக்கைகளுக்குள்ளும் பயணிக்கிறது, அந்த பயணிக்கிற விஷயத்தை இந்தியாவில் எழுதியவர்கள் வேதம் சார்ந்து எப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள், அந்த வேத மரபுகளில் இருந்து உருவாகக்கூடிய ஒரு மிக முக்கியமான 2 பிரிவான வைதீகம் அவைதீகம் என்ற இந்திய தத்துவ மரபை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். நாங்களெல்லாம் இப்ப எல்லா கூட்டத்திலையும் கண்ட இடத்துலயெல்லாம் வைதீகம் அவைதீகம்னு சொல்லிதான் சத்தம் போட்டுட்டு இருக்கோம்.
இந்த இந்த வைதீகம் அவைதீகம் என்கிற இந்திய தத்துவ மரபை ஒரு பொருள் முதல்வாத கண்ணோட்டத்தில் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த இதழ் 12 பேராசிரியர் எழுதியிருக்கக்கூடிய இந்திய தத்துவ மரபு என்ற கட்டுரை. அதே போல 13வது இதழில் நடுகற்களும் நம்பிக்கைகளும்ங்கிறதுல தொல்காப்பியர் சொல்லுகிற காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுகல் நெடும்படை வாழ்த்து என்ற மரபில் ஒரு வீரர் வழிபாட்டு மரபாக நடுகற்கள் சங்க காலத்தில் இருந்தாலும் அந்த சான்றுகள் அதில் இல்லை, பிற்காலங்களில் அவை உருவாகி இருக்கின்றன என்பதை பற்றி பேசுகிறார். தொடர்ந்து ஒரு சிக்கல் என்ன என்று சொன்னால், இந்த 13வது இதழுக்கு பிறகு 14, 15, 16 ஆகிய இதழ்கள் கிடைக்கவில்லை. அதே போல 9வது இதழும் கிடைக்கவில்லை. இதழ் 17 அவருடைய துறையான ராமப்பையன் அம்மானை வரலாறும் கற்பனையும் என்ற அந்த கட்டுரை, அது எப்படி நாயக்கர் கால சமூகத்தில் பாளையக்காரர்களுக்கும் அங்கிருந்த போர்ச்சுகீசியர்களுக்கும் உருவான அந்த அந்த தன்மை, இந்த ராமப்பையன் அம்மானையை நம்முடைய கோவை கிடார் CM ராமச்சந்திரனும் பதிவிச்சிருக்கிறார், நம்முடைய வையாபுரி பிள்ளையும் பதிவிச்சிருக்கிறார். வையாபுரி பிள்ளை ஒரு பெரிய நீண்ட முன்னுரை எழுதியிருப்பார் அதுக்கு. இந்த பதிப்பு மரபிலிருந்து நம்முடைய பேராசிரியர் எப்படி இந்த 16, 17, 18ஆம் நூற்றாண்டு தமிழ் சமூக வரலாற்றினுடைய ஒரு ஆவணமாக இந்த ராமப்பையன் அம்மானையை நாம் படிக்க முடியும், எப்படி படிக்க வேண்டும் என்பது பற்றி எழுதுகிறார். அதே போல இதழ் 18 திரிபுரா பழமொழிகளுக்கு இணையான தமிழ் பழமொழிகள் என்ற ரொம்ப சுவையான ஏறக்குறைய 35 பழமொழிகள் எடுக்கிறார். அதுல 32 பழமொழிகள் தமிழ் பழமொழியும் திரிபுரா பழமொழியும் வங்காள மொழியில் இருக்கக்கூடிய பழமொழியும் ஒன்றாக இருப்பது பற்றி எழுதுகிறார். இது ஏன் இப்படி இருக்கு என்னங்கிறத பத்தி அவர் பேசுகிற பொழுது அவர் கொடுக்கிற விளக்கம், உழைக்கும் வர்க்கம் அவங்களுடைய வாழ்முறை இது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, அதனால ஒரே மாதிரி தான் அதை சொல்லுவாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கும் செல்வாக்கு தாக்கம் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தில் கூட இந்த உழைக்கும் மக்களுடைய மொழி வெளிப்பாடு என்பது ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப அது பேசுற பொழுது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதே போல இதழ் 19 ராமாயணத்தின் தொடர்புடைய இடங்களாக இருக்கக்கூடிய கதைகள், குறிப்பாக தீர்த்தம், ஆறுகள், மலை உச்சிகள், கடற்கரைகள், இவற்றிலெல்லாம் அனுமனோடு சடாயியோடு சீதையோடு இணைத்து பேசுகிற தமிழ்நாட்டு மரபுக்குள்ள என்ன இப்படியான விஷயம் எப்படி வந்தது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த வைதீக மரபு சார்ந்த கதை புனைவுகள் என்பவற்றில் இந்த இடங்களை இணைத்து பேசக்கூடிய மரபு என்பது ஒரு மூட நம்பிக்கை சார்ந்து உருவாக்கப்பட்டு விடுகிறது. அது அந்த காப்பியத்தின் பரவல் செல்வாக்கினால் நிகழ்ந்து விடுகிறது. அதை விஞ்ஞான அறிவு வளர்ச்சியின் ஊடாக நாம் அதை பற்றி புரிந்து கொள்ள முடியும் என்று எழுதுகிறார். அதே போல 20வது இதழில் தாய் தெய்வ வழிபாட்டின் சமூக அடிப்படைகள், குறிப்பாக அதில் விவசாயம் பெண்களுக்கான ஒரு வடிவமாக இருந்ததும் ஆகையினாலே அது அந்த பெண்வழி சமூகத்தினுடைய வடிவமாக உருவான விவசாயம் தாய் வழி செய்வோம் பற்றி பேசுகிறார். அதே போல 21வது இஷ்யூவில் உலக படைப்பு கதைகள் பற்றி பேசுகிறார். ஏறக்குறைய நான் எனக்கு கிடைத்த இந்த 16 இதழ்களில் பேராசிரியர் பேசியிருக்கக்கூடிய இந்த செய்திகளை நான் சொல்லிவிட்டேன். இந்த விஷயங்களின் ஊடாக நான் முன்னாடி சொன்ன அந்த கனிநாயகம் அடிகளோடு பேராசிரியரை எப்படியெல்லாம் நாம் இணைத்து பார்க்க முடிகிறது. அதில் நான் சொல்ல விரும்புவது, ஒரு மார்க்சிய தத்துவ மரபை பயின்ற யாரும் இயற்கையோடு மனிதன் கொள்ளக்கூடிய உறவு, இந்த உறவு சார்ந்து வளரக்கூடிய மனித சமூக வளர்ச்சி, இந்த வளர்ச்சி சார்ந்துதான் உலகத்தில் நிகழக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நாம் பார்க்க முடியும். இது இல்லாமல் இதற்குள் எதுவும் வரது இல்லை. அப்ப இயற்கையை மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள், அப்படி புரிந்து கொள்வதன் மூலமாக எப்படி வாழ்முறை அவர்களுக்கு இருந்தது, அது பின்னர் எப்படி இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெவ்வேறு வழிகளில் அவர்கள் இடையீடு செய்யப்பட்டு மடைமாற்றம் செய்யப்பட்டு வைதீக மரபில் உருவாக்கப்படக்கூடிய புராணிய கதைகள், கடவுள்கள், மதங்கள், அது சார்ந்த என்ன சொல்றது பல விஷயங்கள், அதனுடைய நிறுவனமயம், அப்படி பல விஷயங்களின் ஊடாக எப்படி சமூகம் மடைமாற்றம் செய்யப்பட்டு அது மாறி போகிறது, அதனுடைய விளைவுகள் என்ன, இதை தமிழ் சமூக வரலாற்றில் நாம் சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைக்கு வரை எந்தெந்த கோணங்களில் எப்படியெல்லாம் பார்க்க முடியும் என்ற ஒரு அடிப்படையான மார்க்சிய வரலாற்று புரிதலை
தனது கட்டுரைகளின் ஊடே 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 பயணித்து அதை மிக அழகாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இவற்றை வாசிக்கிற பொழுது நான் சொன்னதைப் போல இன்றைய பூகோளவியல் சார்ந்த ஆய்வுகள், இந்திய வரலாறு சார்ந்த ஆய்வுகள், இந்திய அகழ்வாய்வு சார்ந்த ஆய்வுகள், இவற்றையெல்லாம் தமிழ் சூழலோடு, தமிழ் மொழி சார்ந்து, தமிழ் நிலவியல் சார்ந்து நாம் எப்படி பார்க்க வேண்டும், இப்படி பார்க்கிற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புதிய வரலாற்று பார்வைக்கு பேராசிரியர் நாவா அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஆய்வுகள் எப்படி மிக அடிப்படையாக இருக்கின்றன. நான் படிக்கிற பொழுது நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன். ஐயோ, நாம இப்படி சொல்றத விஷயத்தை தானே நாவா எழுதியிருக்கார், நாம இப்படித்தானே அதை சிந்திக்கிறோம், நாம இப்படி பேசுறோமே, இந்த தன்மைகள் எல்லாவற்றையும் நாவா நமக்கு எழுதியிருக்காரே என்ற அந்த மன சந்தோஷம் எனக்கு மிக அதிகமாக இருந்தது. அந்த அந்த சந்தோஷத்தை கொடுத்த ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி. கடைசியாக நாவாவோடு எனக்கு இருந்த ஒரே ஒரு தொடர்பை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் 1978-79 சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் எம்ஃபில் படிக்கும் மாணவனாக இருந்தேன். அப்பொழுது 79 என்று நினைக்கிறேன் அவருடைய இறுதி தார்வார் சென்று மகள் வீட்டுக்கு செல்லக்கூடிய அந்த 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 பயணமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். 79. அப்பொழுது இந்த பச்சையப்பன் கல்லூரியில ரா சீனிவாசன் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் இந்த மார்க்சியம் அது அவரோட கூட இருந்த சில பேர் போட்டு நாவாவை கூப்பிட்டு வந்து பேச வச்சாங்க. அங்க அந்த எம்ஏ படிக்கிற மாணவர்கள், எம்ஃபில் படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் உட்கார்ந்து இருந்தோம், பேசினார். நாவா என்ன பேசினார், என்ன விஷயம் பேசினார் என்பது எதுவுமே எனக்கு நினைவில்லை. ஆனால் அவர் பேசி முடித்தவுடன் நான் கேள்விகள் கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன் என்னங்கிறது கூட எனக்கு நினைவில்லை. இதெல்லாம் முடிச்சு வந்துட்டேன். நான் கூட்டம் முடிஞ்சு வெளியில நான் அந்த வரண்டாவில் ஒரு ஓரத்தில் அப்படியே நடந்து கொண்டு போயிருந்தேன். நான் ஒரு கூட்டம் முடிச்சுட்டு வந்தவர் வேகமா வந்தாரு. வந்துட்டு என்னுடைய தோல்ல கை போட்டாரு. தோல்ல கை போட்டு, டேய் நீ நம்மாளு இங்க இருக்கியா அப்படின்னாரு. எனக்கு அந்த அந்த நவாதான் உத்வேகம். நன்றி, வணக்கம்.